ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்எம்எம்எஸ் மேட்ல நம்ம பார்க்க போகிறது எண் தொடரில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல், மிஸ்ஸிங் நம்பர் இந்த நம்பர் சீரீஸ். இதில் நான் 5 சப்டிவிஷன்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பு எண்களின் எண் தொடர். சிறப்பு எண்கள் எதுனா ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், பகா எண்கள், பகு எண்கள், வர்க்க எண்கள், கன எண்கள், இதெல்லாம் சிறப்பு தொடர்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒற்றை எண்களின் எண் தொடர். ஒற்றை எண்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்பீங்க. 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் வரதெல்லாம் ஒற்றை எண்கள். இதை அடிப்படையாக கொண்டு கணக்கு எதாவது கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த எடுத்துக்காட்டை பார்த்துக்கோங்க. 61, 63, 65, 67, 69 எல்லாத்துலேயுமே 2 2 கூட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒற்றை எண். உங்களுக்கு இதெல்லாம் 1, 3, 5, 7, 9 முடிஞ்சாலே அதெல்லாம் ஒற்றை எண். 1, 3, 5, 7, 9 முடிஞ்சால் ஒற்றை எண். ஸோ இது 61, 63, 65, 67, 69 அடுத்தடுத்து வர ஒற்றை எண்கள். இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 71. ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது இரட்டை எண்களின் எண் தொடர். இரட்டை எண்கள் எதுலெல்லாம் முடியும்? 0, 2, 4, 6, 8 இதிலெல்லாம் முடிஞ்ச இரட்டை எண்கள். இப்போ இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. 84, 82, 80, 78, 76 இது குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. 84க்கு அப்புறம் 82, -2 2 2 குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன வரும்? 76க்கு அப்புறம் 74. அடுத்தது பகா எண்களின் எண் தொடர். பகா எண்ணா என்னது? 2 வகுத்திகள் தான் இருக்கும். 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். 2 வகுத்திகள் மட்டும்தான் இருக்கும். மட்டும் 2 ஃபேக்டர்ஸ் இல்லைன்னா 2 டிவைசஸ் மட்டும்தான் இருக்கும். அது என்னன்னா 1 அதே நம்பர் 1. அந்த 11ங்கிறத 1ஆலேயும் 11ஆலேயும் மட்டும் தான் டிவைட் பண்ணலாம். 13 1ஆலேயும் 13ஆலேயும் மட்டும் தான் டிவைட் பண்ணலாம். 17 1ஆலேயும் 17ஆலேயும் மட்டும் தான் டிவைட் பண்ணலாம். 19 1ஆலேயும் 19ஆலேயும் மட்டும் தான் டிவைட் பண்ணலாம். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பகா எண்கள். இங்கிலீஷில் அதுக்கு பேர் ப்ரைம் நம்பர்ஸ். அதுக்கு பேர் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ 11, 13, 17, 19ங்கிறதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். இதுக்கு அடுத்தது 21 பாருங்க. 21 எதாலலாம் வகுக்கலாம்? 1ஆல் வகுக்கலாம், 3ஆல் வகுக்கலாம். 3 7 21, 7 3 21, 21ஆல் வகுக்கலாம். மோர் தென் 2 2க்கு மேலே வகுத்திகள் வந்தால் அது பகா எண் கிடையாது. அடுத்தது 20 பாருங்க. 1ஆல் வகுக்கலாம், 2ஆல் வகுக்கலாம், 2 10 20, 4ஆல் வகுக்கலாம், 4 5 20, 5 4 20, 10 2 20 அப்படின்னு 2க்கு மேலே வகுத்திகள் இருந்தால் அது பகா எண் கிடையாது. 23 இது 1ஆலையும் 23ஆலையும் மட்டும்தான் வகுப்படும். ஸோ இது ஒரு பகா எண். அடுத்தது வருது 23. 22 1ஆல் வகுக்கலாம், 2ஆல் வகுக்கலாம், 11ஆல் வகுக்கலாம். ஸோ அதுவும் பகா எண் கிடையாது. ஸோ அடுத்து வர எண் 23. அடுத்தது பகு எண்களின் எண் தொடர். பகா எண் போக மீதி இருக்கிற எண்ணுக்கெல்லாம் பேர் பகு எண். இதுக்கு 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் இருக்கும். மோர் தேன் 2 டிவைசஸ் இல்லைன்னா மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். 2 வகுத்திகளுக்கு மேல் 2 வகுத்திகளுக்கு மேல் இருந்தால் அதுக்கு பேர் பகு எண்கள். இப்போ 4 வந்து 1 இருக்குது, 2 2 4, 4 1 4, 3 இருக்கா? 6க்கு 1 6 6, 2 3 6, 6 1 6. ஸோ இதில் 1 1, 6 1, 2 1, 3 1 மொத்தம் 1 2 3 4 வகுத்திகள் இருக்குது. அதே மாதிரி 8 எடுத்துக்கிட்டோம்னா 1 8 8, 2 4 8. ஸோ 1 8 2 4 4 வகுத்திகள் இருக்குது. 9 எடுத்துக்கிட்டோம்னா 1 9 9, 1 9, 3 3 9 3 வகுத்திகள் இருக்குது. 10 எடுத்துக்கிட்டோம்னா 1 10 10, 2 5 10, 10 1 10. ஸோ 1 10 2 5 4 வகுத்திகள் இருக்குது. இது மாதிரி 2க்கு மேலே வகுத்திகள் இருந்தால் அதுக்கு பேர் பகு எண்கள். இப்போ இதில் 32, 33, 34, 35, 36 அடுத்து வர எண் என்ன பகு எண்? அடுத்து வர்றது இது லைனாக ஆர்டராக கொடுத்துருக்காங்களா? அடுத்தது 37ன்னு வரும். 37 ஆனால் பகா எண். அதை வந்து 1ஆலையும் 37ஆலையும் மட்டும்தான் வகுக்கலாம், வேறு எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது. ஸோ 37ங்கிறது பகா எண். அதுக்கு அடுத்த நம்பர் பாருங்கள் 38. 38 எதால் வகுக்கலாம்? 1ஆல் வகுக்கலாம், 1 38, 2ஆல் வகுக்கலாம், 2 19, மறுபடியும் 38ஆல் வகுக்கலாம், 38 1. ஸோ 1 2 3 4 4 வகுத்திகள் இருக்குது. அப்போ இது பகு எண். ஸோ இதுதான் அதுக்கு வர ஆன்சர். அடுத்தது வர்க்க எண்களின் எண் தொடர். வர்க்க எண்ணா ஸ்கொயர் பண்ணுறோம்ல, ஒரே நம்பரே 2 தடவை பெருக்குனா அதுக்கு பேர் வர்க்க எண். 1 1ஆல் பெருக்குனா 1, 1ஓட வர்க்கம் 1. 2 2ஆல் அதே நம்பரால் பெருக்கினோம்னா 4, 4ங்கிறது ஒரு வர்க்க எண்.
3 3ஆல் பெருக்கணும்னா 9. 9ங்கிறது ஒரு வர்க்க எண். 4 4 16. 16ங்கிறது ஒரு வர்க்க எண். அதே நம்பரால் பெருக்கணும்னா அதுக்கு பேர் வர்க்க எண். இப்போ 1 4 9 16 25 36 இதெல்லாம் வர்க்க எண். இதில் அடுத்த நம்பர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 4 16 36 64. 4ங்கிறது எதோட வர்க்கம்? 2ஓட வர்க்கம், 2 ஸ்கொயர். 16ங்கிறது 4 ஸ்கொயர். 36ங்கிறது 6 ஸ்கொயர். 64ங்கிறது 8 ஸ்கொயர். இது பாருங்கள் 2 4 6 8ன்னு வருதா? அடுத்தது என்ன வரணும்? 10 ஸ்கொயர் வரணும். 8க்கு அப்புறம் 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயருங்கிறது 100. ஸோ இதுக்கு ஆன்சர் 100. அடுத்தது கன எண்களின் எண் தொடர். கன எண்ணுனா என்னென்னா வர்க்க எண் வந்து இங்கிலீஷில் ஸ்கொயர் நம்பர்ஸ். கன எண்ணா கியூப் நம்பர்ஸ். கன எண்ணா ஒரே நம்பரை 3 தடவை அதே நம்பரால் பெருக்கணும்னா அதுக்கு பேர் கன எண். 1 × 1 × 1 1, 2 × 2 × 2 2 2 4 4 2 8, 3ஆல் 3 × 3 × 3 27, 4ஆல் 4 × 4 × 4 16 4 64, 5ஆல் 5 × 5 × 5 125. இதெல்லாம் கியூப் நம்பர்ஸ், கன எண்கள். இதில் பாருங்கள், இந்த எடுத்துக்காட்டில் 729 512 343 216. 729ங்கிறது எதோட கன எண்ணா? 9ஓட கன எண். 9 கியூப். 9 × 9 × 9 729. 9 9 81. 81ஓட ஒரு 9 பெருக்கணும்னா 729. 512ங்கிறது 8ஓட கன எண். 8 × 8 × 8. 343ங்கிறது 7ஓட கன எண். 216ங்கிறது 6ஓட கன எண். ஸோ தலைகீழாக அப்படியே வந்திருக்காங்க. 9 8 7 6. அடுத்தது எதோட கன எண் வரணும்? 5ஓட கன எண். 5 கியூப். 5 கியூப்ங்கிறது 5 × 5 × 5 125. ஸோ இதுக்கு ஆன்சர் 125. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இரட்டை தொடர். இரட்டை தொடர்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 8 4 27 9 64 16 125 5ன்னு கொடுத்துருக்கா. இதில் ஆல்டர்னேட் நம்பர்ஸ் 1 விட்டு 1 பாருங்கள், ஒரே மாதிரி மாடலாக இருக்கும். இந்த 1ங்கிறது 1 ஸ்கொயர். இந்த 4ங்கிறது 2 ஸ்கொயர். 9ங்கிறது 3 ஸ்கொயர். 16ங்கிறது 4 ஸ்கொயர். 25ங்கிறது 5 ஸ்கொயர். இப்படி ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பார்க்குறோம். இது அதுக்கப்புறம் இங்கேருந்து இதை பார்க்குறோம், இங்கேருந்து இது, இங்கேருந்து இது. அதே மாதிரி இந்த கீழே இதை பாருங்கள், 8ங்கிறது 2 கியூப், 27ங்கிறது 3 கியூப், இது 2. அடுத்தது 64ங்கிறது 4 கியூப், 125ங்கிறது 5 கியூப். ஸோ இது ஒன்று விட்டு ஒன்று ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன வரணும்? 125க்கு அப்புறம் இந்த கியூப் தான் வரணும். வரணும்னா 6 கியூப் வரணும். இது 5 கியூப், இது 2 கியூப், 3 கியூப், 4 கியூப், 5 கியூப், 1 விட்டு 1. இது அடுத்தது 6 கியூப். 6 கியூப்னா 6 × 6 × 6. 6 6 36. 36ஓட 6 பெருக்கணும்னா 216. ஸோ இதுக்கு ஆன்சர் 216. அடுத்த சம் 160 5 80 10 40 20 20 40 10 80. இதை ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கணும். நல்லா கவனிச்சுட்டு என்ன மாதிரி பேட்டர்னில் வருது நம்ம அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்மளால் இதை போட முடியும். இதை பாருங்கள், 5 2 10 பார்த்தோன்னே தெரியுதா? 10 2 20, 20 2 40. ஸோ 2 2ஆல் பெருக்கியிருக்காங்க. 5 2ஆல் பெருக்கினோம்னா 10, 10 2ஆல் பெருக்கினோம்னா 20, 20 2ஆல் பெருக்கினோம்னா 40, 40 2ஆல் பெருக்கினோம்னா 80. ஸோ இது அடுத்ததுக்கு இந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, இதுக்கு அடுத்த சம் வந்து அடுத்த நம்பர் வந்து 80 2ஆல் பெருக்கினா 160ன்னு வரும். நமக்கு வேண்டியது இங்கே இருக்கிறது. அப்போ இதை பாருங்கள், 160 2ஆல் வகுத்தம்னா 80, 80 2ஆல் வகுத்தம்னா 40, 40 2ஆல் வகுத்தம்னா 20, 20 2ஆல் வகுத்தம்னா 10, 10 2ஆல் வகுத்தம்னா 5. ஸோ இந்த இடத்துல வர வேண்டிய ஆன்சர் 5. மேலே இருக்கிறதெல்லாம் பெருக்கி போட்டிருக்காங்க, கீழே இருக்கிறதெல்லாம் வகுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வர வேண்டிய ஆன்சர் 5. அடுத்தது இடைவெளி காணும் வகையில் அமையும் எண் தொடர். இந்த இடைவெளி காணும் வகையில் அமையும் எண் தொடருக்கு ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இடையில எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்து அந்த பேட்டர்னை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 10ஓட 1 கூட்டினா 11, 11ஓட 2 கூட்டினா 13, 13ஓட 3 கூட்டினா 16, 16ஓட 4 கூட்டினா 20, 20ஓட 5 கூட்டினா 25, 25ஓட 6 கூட்டினா 31. அப்போ அடுத்தது என்ன கூட்டணும்? 31ஓட 7 கூட்டணும். 7 கூட்டினா 38.
அடுத்த சம் 3, 4, 8, 17, 33, 58 இருக்குது. என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. முதல்ல வர்க்க எண் வருதா, கன எண் வருதா, இரட்டை எண் ஆட் நம்பர்ஸா, ஈவன் நம்பர்ஸா, ஸ்கொயர் நம்பர்ஸா, கியூப் நம்பர்ஸா, என்ன நம்ம பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கணும். எதுலேயுமே செட் ஆகலையா, அப்புறமா இந்த இடைவெளி இருக்கான்னு பார்க்கணும். இடைவெளி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, 4ஓட 4 கூட்டினோம்னா 8, 8ஓட 9 கூட்டினோம்னா 17, 17ஓட 16 கூட்டினோம்னா 33, 33ஓட 25 கூட்டினோம்னா 58. இதெல்லாம் இது எப்படி வருது பாருங்கள். 1ங்கிறது 1 ஸ்கொயர், 4ங்கிறது 2 ஸ்கொயர், 9ங்கிறது 3 ஸ்கொயர், 16ங்கிறது 4 ஸ்கொயர், 25ங்கிறது 5 ஸ்கொயர். அப்போ அடுத்தது எதை கூட்டணும்? 6 ஸ்கொயரை கூட்டணும். 6 ஸ்கொயர் என்னது? 36. 58ஓட 36 கூட்டினோம்னா 14, 8, 94. ஸோ இதுக்கு ஆன்சர் 94. அடுத்த கணக்கு 2, 4, 12, 48, 240. இது எப்படி வருது பாருங்கள். இதை பார்த்தோன்னே தெரியும். 2 2ஆல் பெருக்குனா 4, 4ஓட 3 பெருக்குனா 12, 12ஓட 4 பெருக்குனா 48. ஸோ 2 2 பெருக்கியிருக்காங்க. இது 2 2 4. இதோட 3 பெருக்கியிருக்காங்க. இதோட 4 பெருக்கியிருக்காங்க. இதோட 5 பெருக்குனா 5 8 40, 5 4 20, 240. அப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்? 6 பெருக்குவோம். 240 × 6, 6 0, 6 4 24, 6 2 12, 14. ஸோ 1440. அடுத்த பேட்டர்ன் கூட்டி எழுதும் வகையில் அமையும் எண் தொடர். இதில் நம்ம ஃபிபோனசி தொடர்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஃபிபோனசி தொடர் உங்களுக்கு 8th மேக்ஸ் புக்லேயே லாஸ்ட் சாப்டரில் இருக்குது. ஃபிபோனசி தொடர்னா என்னென்னா, இந்த முன்னாடி இருக்க 2 நம்பரை கூட்டி கூட்டி அடுத்த நம்பர் வர வைக்கணும். இந்த 1ஐ 2ஐ கூட்டினா 3, 2ஐ 3ஐ கூட்டினா 5, 3ஐ 5ஐ கூட்டினா 8, 5ஐ 8ஐ கூட்டினா 13, 8ஐ 13ஐ கூட்டினா 21. இது பேர் வரதான் ஃபிபோனசி தொடர். இப்போ முன்னாடி இருக்க 2 நம்பரை கூட்டுறோம். 2 கூட்டினா இது வந்ததா, இது 2 கூட்டினா இது வருது, இது 2 கூட்டினா இது, இது 2 கூட்டினா இது. அப்போ இது 2 கூட்டினா 21, 13 கூட்டினா 34. ஸோ அதுக்கு ஆன்சர் அடுத்தது 34. இது மாதிரி கூட்டி கூட்டி வரது தான் ஃபிபோனசி தொடர். அடுத்தது 3 எண்களின் கூட்டல் தொடர். 3 எண்கள் ட்ரை சீரீஸ். 3 3 இது 2 2ஆக கூட்டினோம்ல, அதே மாதிரி இது 3 3ஆக கூட்டணும். 0 1 1 இதை 3ஐயும் கூட்டினோம்னா 2, 0 + 1 1, 1 + 1 2. அடுத்தது இது 3ஐ கூட்டணும். 1 + 1 2, 2 + 2 4. அடுத்தது இது 3, 1 + 2 + 4 6 7. அடுத்தது இது 3, 2 4 6, 6 7 13. அடுத்தது இது 3, 4 7 11, 11ஓட 13 கூட்டினோம்னா 24. அடுத்தது இது 3, 7 13 20, 20 24 44. அடுத்தது இது 3ஐயும் கூட்டி இங்கே போடணும். 24 27 37 41 81, 13 24 44. 3ஐயும் கூட்டணும். 11 3 4 4 4 81. ஸோ இதுக்கு ஆன்சர் 81. இது மாதிரி எண் தொடர்களுக்கு நிரப்புறதுக்கு நீங்கள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். எண் அதோட அடுக்கில் 1ன்னு இருந்தால் அதே நம்பர் தான் வரும். வர்க்கம் n ஸ்கொயர்னால் இதை 1 × 1 1, 2 × 2 4 அப்படி பெருக்கி போட்டால் 1 ஸ்கொயருங்கிறது 1, 2 ஸ்கொயருங்கிறது 4, 3 ஸ்கொயருங்கிறது 9, 4 ஸ்கொயருங்கிறது 16, 5 ஸ்கொயருங்கிறது 25, 6 ஸ்கொயருங்கிறது 36, 7 ஸ்கொயருங்கிறது 49, 8 ஸ்கொயருங்கிறது 64, 9 ஸ்கொயருங்கிறது 81, 10 ஸ்கொயருங்கிறது 100, 11 ஸ்கொயருங்கிறது 121, 12 ஸ்கொயருங்கிறது 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196, 15 ஸ்கொயர் 225, 16 ஸ்கொயர் 256, 17 ஸ்கொயர் 289, 18 ஸ்கொயர் 324, 19 ஸ்கொயர் 361, 20 ஸ்கொயர் 400. அட்லீஸ்ட் 20 வரைக்குமாவது அதோட வர்க்க எண்ணையும் கன எண்ணையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். கன எண் 10 வரைக்குமாவது மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கன எண்ணில் 1 கியூப்ங்கிறது 1, 2 கியூப்ங்கிறது 8, 3 கியூப்ங்கிறது 27, 4 கியூப்ங்கிறது 64, 5 கியூப்ங்கிறது 125, 6 கியூப்ங்கிறது 216, 7 கியூப்ங்கிறது 343, 8 கியூப்ங்கிறது 512, 9 கியூப்ங்கிறது 729, 10 கியூப்ங்கிறது 1000. வர்க்கம்னா ஸ்கொயர் நம்பர்ஸ், கணம்னா கியூப் நம்பர்ஸ். அடுத்தது அடுக்கில் 4. இதை 4 தடவை 1 4 தடவை பெருக்குனா 4, 2 4 தடவை பெருக்குனா 2 × 2 4, 4 × 2 8, 8 2 16, 3 4 தடவை பெருக்குனா 3 3 9, 9 3 27, 27 3 81. அப்படி ஒவ்வொரு நம்பரையும் 4 தடவை பெருக்குனா என்ன வரும்? அதுவும் அட்லீஸ்ட் 10 வரைக்குமாவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 5. அடுக்கில் 5. 1 5 தடவை பெருக்குனா 5 1 தான். 1 எத்தனை தடவை பெருக்குனாலும் 1 தான். 2 5 தடவை பெருக்குனா 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. 3 5 தடவை பெருக்குனா 3 3 9, 9 3 27, 27 3 81, 81 3 243. அப்படி 5 5ஆக பெருக்கி அதையும் 10 வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க.
வர்க்க எண்கள் 20 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கன எண், 4 அடுக்கு எண், 5 அடுக்கு எண்லாம் 10 வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த எண் தொடரில் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல்னா இப்படி 1 போட்டு பக்கத்தில் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் மாதிரி இருக்கும், ஆச்சரியக்குறி மாதிரி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 ஃபேக்டோரியல்னா 1 × 1 1. 2 ஃபேக்டோரியல்னா என்னன்னா 2லேருந்து ஆரம்பிச்சு தலைகீழாக 1 வரைக்கும் போங்க. இல்லைன்னா 1லேருந்து ஆரம்பிச்சு 2 வரைக்கும் அப்படி கூட போட்டுக்கலாம். இப்படி போடாட்டாலும் 1 × 2 2 அப்படி கூட போட்டுக்கலாம். போட்டால் 2 அது அப்படியே பெருக்கிக்கணும். 3 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 இதை மல்டிப்ளை பண்ணால் 2 1 2 2 2 3 6. தலைகீழானாலும் போட்டு பெருக்கிக்கலாம், இல்லை இப்படி இருந்தாலும் போட்டு பெருக்கிக்கலாம். 4 ஃபேக்டோரியல்னா 4 × 3 × 2 × 1 அதுலேருந்து ஆரம்பிச்சு 1 வரைக்கும் நிற்கணும். இல்லை 1லேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நிற்கணும். 24 அதை பெருக்கி போட்டு அதுக்கு பேர் தான் ஃபேக்டோரியல். 5 ஃபேக்டோரியல் 5 × 4 × 3 × 2 × 1 இதை பெருக்கணும்னா 120. 6 ஃபேக்டோரியல் 6 × 5 × 4 × 3 × 2 × 1 720. 7 ஃபேக்டோரியல் 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 5040. இது மாதிரி மல்டிப்ளை பண்ணி இதையும் ஃபேக்டோரியல்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பகு எண்கள், பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ். பகு எண்கள்னா பகா எண்கள்னா பிரைம் நம்பர்ஸ், பகு எண்கள்னா காம்போசிட் நம்பர்ஸ். இது ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ சார்பகா எண்கள், இங்கிலீஷில் ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இரு எண்களின் மீப்போவா GCD = 1 எனில் அவ்விரு எண்களும் சார்பகா எண்கள் எனப்படும். 2 நம்பர் எடுத்துக்கிறோம், அதோட GCD 1 இருந்துச்சுன்னா, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 இருந்துச்சுன்னா, மீப்போவா 1 இருந்துச்சுன்னா அந்த 2 எண்களுக்கு பேர் சார்பகா எண்கள். இப்போ 2 3 எடுத்துக்கலாம். இதை எதால் டிவைட் பண்ணலாம்? 1ஆல் மட்டும்தான் காமன் டிவைட் பண்ணலாம். 1 2 2 1 3 3. 4 5 எடுத்துக்கோங்க. 4 5 1ஆல் மட்டும்தான். 4 5 5 6 1 5 5 1 6 6 6 7 1 6 6 1 7 7 7 8 1 7 7 1 8 8. வேறு எந்த நம்பருமே இந்த 2 நம்பர்ஸ் இந்த 7 8 வேறு எந்த நம்பருமே டிவைட் பண்ணாது. 6 7 வேறு எந்த நம்பருமே டிவைட் பண்ணாது. 5 6 2 எந்த நம்பருமே டிவைட் பண்ணாது. 4 5 எந்த நம்பருமே டிவைட் பண்ணாது. 2 3 எந்த நம்பருமே டிவைட் பண்ணாது. நம்ம இங்கே டிவைட் பண்ணும்போது இது என்ன நம்பரோ அதை தானே நம்ம GCD மீப்போவான்னு சொல்லுவோம். ஸோ இதோட மீப்போவா என்னது? இது 2த்துக்கும் மீப்போவா 1, இது 2த்துக்கும் மீப்போவா 1, இது 2த்துக்கும் மீப்போவா 1, இது 2த்துக்கும் மீப்போவா 1, இது 2த்துக்கும் மீப்போவா 1. அது மாதிரி மீப்போவா GCDங்கிறது 1 இருந்துச்சுன்னா அந்த 2 எண்களுக்கும் பேர் சார்பகா எண்கள். இப்போ என்னென்ன பார்த்துருக்குறோம் நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். சிறப்பு எண்களின் எண் தொடரில் ஒற்றை எண்களின் எண் தொடர் ஆட் நம்பர்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இரட்டை எண்களின் எண் தொடர் ஈவன் நம்பர்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது பகா எண்களின் எண் தொடர் பிரைம் நம்பர்ஸ் இப்படி வந்தால் எப்படி ஃபில் பண்ணணும்னு பார்த்துட்டோம். பகு எண்கள் காம்போசிட் நம்பர்ஸ் இப்படி வந்து தான் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வர்க்க எண்கள் ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தோம். கன எண்கள் கியூப் நம்பர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா இரட்டை தொடர் ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஒரு பேட்டர்ன். இந்த ஃபர்ஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர், 5th நம்பர், 7th நம்பர், 9th நம்பர் அப்படி ஒன்று விட்டு ஒன்று ஒரு பேட்டர்னாக இருக்கும். செகண்ட் நம்பர், 4th நம்பர், 6th நம்பர், 8th நம்பர் அப்படி அதெல்லாம் ஒரு பேட்டர்னாக இருக்கும். அந்த மாதிரி பேட்டர்ன் வரும்போது அடுத்து வர நம்பரை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுலேயே ஸ்கொயராக இருக்கா, கியூபாக இருக்கா, 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களா, 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் அதை யோசித்து போடணும். அடுத்தது இடைவெளி காணும் வகையில் அமையும் எண் தொடர். கேப் இருக்குது, எவ்வளோ கேப் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதே டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணி அடுத்த நம்பர் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்தது கூட்டி எழுதும் வகையில் அமையும் எண் தொடரில் ஃபிபோனசி தொடர் 2 நம்பராக கூட்டுறதை பார்த்தோம். இது 2ஐயும் கூட்டி இது வருது, இது 2ஐயும் கூட்டி இந்த நம்பர் வரும், இந்த 2 நம்பரையும் கூட்டி இந்த நம்பர் வரும், இந்த 2 நம்பரையும் கூட்டி இது வந்துடும், இது 2ஐயும் கூட்டி இது வரும், இது 2ஐயும் கூட்டினா அடுத்தது என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ட்ரை சீரீஸ் 3 கூட்டணும். 0 + 1 + 1 2, 1 + 1 + 1 4, 1 + 1 + 2 4, அப்புறம் 2 + 1 + 2 + 4 7, 2 + 4 + 7 13 அப்படின்னு 3 கூட்டி பார்க்குறது ட்ரை சீரீஸ் அது பார்த்தோம். அடுத்தது 20 வரைக்கும் உள்ள வர்க்க எண்கள் ஸ்கொயர் நம்பர்ஸ், 10 வரைக்கும் உள்ள கியூப் நம்பர்ஸ், 10 வரைக்கும் உள்ள பவரில் 4 இருக்கிற நம்பர்ஸ், 10 வரைக்கும் உள்ள பவரில் 5 இருக்கிற நம்பர்ஸ் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்க சொன்னேன். அடுத்தது ஃபேக்டோரியல்னா என்னென்னு பார்த்தோம். ஃபேக்டோரியல்னா என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது ரிலேட்டிவ்லி பிரைம் சார்பகா எண்கள்னா என்னென்னு பார்த்தோம். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு நம்பர் சீரீஸில் மிஸ்ஸிங் நம்பர்ஸை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன வரும், நடுவில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு தான் கேட்டாங்கன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டாக போடணும். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.